இந்த மாதிரி ஒரு அக்காவும் வேண்டாம், இந்த மாதிரி ஒரு தங்கச்சியும் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்ற பிரஜின் அவர்களே, உங்ககிட்ட எனக்கு ஒரு கேள்வி இருக்கு. நீங்கள் இதை பேசுவது நியாயம். ஏனென்றால் பாரு என்ற நபர் வெளியே ஒரு ஆண்மகனை எந்த மாதிரி எல்லாம் பேசிவிட்டு இருக்கிறார் என்பதை 2 கண்களால் பார்த்துவிட்டு நீங்களும் உங்கள் மனைவியும் உள்ளே வந்துள்ளீர்கள். ஓகே, அந்த பயத்துல இந்த பொண்ணு இப்ப நம்மளை டச் பண்ணுச்சுன்னா நாளைக்கு எப்படி வேணாலும் மாறும் அப்படின்ற பயத்துல உங்க கண்டென்ட்டுக்காக இல்ல பார்வோடைய முகத்திரையை கிழிக்கணுன்றதுக்காக இந்த மாதிரி ஆண்கள்ன்றதுக்காகனா அவங்ககிட்ட அவங்க ஒரு உரிமையை கேட்காம எடுத்துக்கிறாங்கன்றதை வெளியே கொண்டு வர்றதுக்காக, அது என்ன காரணமா வேணாலும் இருக்கட்டும், அதுக்காக நீங்க பண்ற ஒரு விஷயம் அதை மீறி போகும்போது உங்களுக்கு நெகட்டிவா அமையும். நீங்க எதுக்காக வேணாலும் பண்ணுங்க. ஆனா பிரஜின் இப்ப என்ன சொல்றாருன்னா, வந்து நின்று அந்த இடத்துல வந்து அவர் சொல்றாரு, நான் வந்து நல்லா வளர்க்கப்பட்டு, அந்த வேர்டை யூஸ் பண்றாரு, நல்லா வளர்க்கப்பட்டு நல்லா வளர்ந்து, என ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் யாரும் கிடையாது, நான் வந்து இப்படி இருக்கக்கூடிய ஒரு ஆள், எனக்கு மேரேஜ் ஆயிடுச்சு, எனக்கு குழந்தைங்க இருக்காங்க, நான் ஒரு பிரச்சனையில இருந்து அது அப்படி இப்படி இப்படி இதில் நீங்கள் யூஸ் பண்ணுற வேர்ட்ஸ் எல்லாம் ரொம்ப இதாக இருக்கணும். ஒரு ஆளுடைய வளர்ப்பை பற்றி அது பாசிட்டிவாக இருந்தாலும் நெகட்டிவாக இருந்தாலும் உள்ளே பேசக்கூடாது. வாட்டர்மெலன் ஸ்டாருக்கு உங்களுக்கு என்ன வித்தியாசம்? இப்போ பாரு, நான் சொல்கிறேன்ல, பாருக்கு ஓட்டு வாங்கி கொடுக்குறதுக்கு தான் அவங்க எல்லாம் உள்ளே வந்திருக்காங்கன்னு நான் சொல்கிறேன். வைல்ட் கார்ட்ஸ் பண்ணுற வேலை எல்லாமே பாருவை பாசிட்டிவ் ஆகுறது தான். 2 பேர் உள்ளே வருவாங்களாம், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு. அதில் வந்து அந்த டாஸ்க்கை முடிக்கல அப்படின்னா ஒருத்தவங்க டைரக்டாக நாமினேட் ஆவாங்களாம், அடுத்த வாரத்திலே அவங்க எவிக்ட் ஆகி வெளியே போவாங்களாம். இந்த ஸ்கெட்சு பார்வை பாசிட்டிவ் ஆக்குறதுன்றதை நான் முன்னாடியே கெஸ் பண்ணேன். அதை நோக்கி தான் இது போய்கிட்டு இருக்கு. கமிங் டு பிரஜின், நீங்கள் எவ்வளோ பெரிய ஆளாக வேணாலும் இருந்துங்க, அந்த மேடை அப்படின்றது ஒரே மாதிரி தான். அதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வளர்க்கப்பட்டிருக்கேன், நான் நல்லா வளர்க்கப்பட்டு நான் இப்படி இருக்கேன் அப்படின்னா மற்றவங்களோட வளர்ப்பு சரியில்லைன்னு அர்த்தமா? அப்படிலாம் கிடையாது. நீங்கள் அந்த வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ண வேண்டியதில்லை, ஃபர்ஸ்ட் திங். 2வது, நீங்கள் எல்லாரையும் பார்த்து மிரட்டுற தோணியில் பேசுறது இருக்குல்ல, என் மொண்டாட்டி இங்கே உள்ளே இருக்காங்க, அவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை நான் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன்னா சும்மா தான் இருக்கணும், பொத்திட்டு தான் இருக்கணும். ஏன் அந்த வேர்டை யூஸ் பண்ணுறா? 2 கண்டஸ்டன்ஸு. அப்போ அது அவங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ் தானே. நீங்கள் லோக்கல் ரவுடியா? வெளியே நீங்கள் எப்படி வேணாலும் இருங்க, உள்ள கண்டஸ்டன்ட் தானே 2 பேரும். பாருக்காக கமருதீன் வந்து நிற்கும் போது பேசணும்னா, பாருக்காக நான் வந்து நிற்பேன், அவளுக்கு ஒரு பிரச்சனைனா நான் வந்து நிற்பேன் கமருதீன் சொல்கிறது தவறுனா இப்போ நீங்கள் சொல்கிறது தவறு தான். அது என்ன 2 கண்டஸ்டன்ட், அது 2 பேர்த்துக்கு பொண்டாட்டிக்காக வந்து நிற்பேன் அப்படின்னா மற்றவங்க எல்லாம் பேச மாட்டாங்களா? இல்லை, புரியல எனக்கு. அவங்களுக்கு என்ன ஒரு பிரச்சனை வந்து அவங்க பேசக்கூடாதா? வந்து நிற்பேன்னா அவங்களுக்கு தவறுனா தவறு, நீ வந்து நில்லு, வேற யார் வேணாலும் வந்து நின்னாலும் தப்புனா தப்பு தான். ஆளப்பது கருத்துக்களை பதிவிடுங்க மக்களே.